உங்களை அடைய விரும்புகிறார். He wants to take you away from the purpose for which you were made and to serve his purpose instead. நீங்கள் எந்த நோக்கத்துக்காக உண்டாக்கப்பட்டீர்களோ அந்த நோக்கத்திலிருந்து உங்களை விலக்கி அவனுடைய நோக்கத்தை நீங்கள் சேவிக்கும்படியாக விரும்புகிறார். That's why churches teach. ஆகவேதான் சபைகள் போதிக்கின்றன. To reach the mind. மனதை அங்கே ஆளுவதற்கு. That's why we sing. ஆகவேதான் நாம் பாடுகிறோம். To stir the imagination. நம்முடைய கற்பனைகளை தூண்டி எழுப்புவதற்கு. That's why we take the Lord's Supper. ஆகவேதான் கர்த்தருடைய பந்தியிலே பங்கு கொள்கிறோம். To touch, to taste, to commune. அதை தொட்டு அதை வாங்கி புசித்து குடித்து அவரோடு ஒன்றாகும்படியாக. That's why we have fellowship with each other. ஆகவேதான் ஒருவரோடொருவர் ஐக்கியம் கொள்கிறோம். Worship is the greatest expression of your soul. ஆராதனை என்பது உங்களுடைய ஆத்துமாவின் முழு வெளிப்பாடு. You see, in every other faith, எல்லா மதங்களிலும் you go to the temple. ஒரு கோயிலுக்கு செல்கிறீர்கள். In the Christian faith, ஆனால் கிறிஸ்தவ மதத்திலே you bring the temple with you. ஆலயத்தை உங்களோடு கொண்டு வருகிறீர்கள். This is the temple of the living God. இது ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறது. You can worship him riding a bicycle or in a taxi. ஒரு டாக்ஸில போகும்போதும் நீங்கள் ஆராதிக்கலாம், ஒரு சைக்கிள்ல போய் கொண்டிருக்கும் போதும் நீங்கள் ஆராதிக்கலாம். In fact, here's what I want to say to you. கவனிங்கள் சொல்ல விரும்புகிறதை. The only reason you're here is not to worship. நீங்கள் இங்கு வந்திருப்பது ஆராதிப்பதற்கல்ல. You're here to worship in community. நீங்கள் இங்கே ஒன்று கூடி ஆராதிக்கும்படியாக வந்திருக்கிறீர்கள். You were already worshiping before you came here. நீங்க வர்றதுக்கு முன்னாடியே ஆராதிச்சிட்டு தான் இருக்கிறீங்க. You and I cannot keep worship to 2 hours on Sunday. நீங்களும் நானும் ஆராதனையை வெறும் வாரத்துக்கு ஒரு முறை ஞாயிற்றுக்கிழமையில 2 மணி நேரத்துக்குள்ள அடைக்கிட முடியாது. Worship runs parallel with your life. ஆராதனை என்பது நம்முடைய வாழ்க்கையோடு செல்லுகிறது. That's why we give our money. ஆகவேதான் நம்முடைய பணத்தை கொடுக்கிறோம். That's why we love our neighbor. ஆகவேதான் நம்முடைய அயலானை நேசிக்கிறோம். That's why we bring hope to people. ஆகவேதான் ஜனங்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கிறோம். And that's why we provide for the needy. அதற்காக தான் ஏழை எளியவர்களுடைய தேவைகளை சந்திக்க முற்படுகிறோம். That's why we love one another. ஆகவேதான் நாம் ஒருவரை ஒருவர் அன்பு கூறுகிறோம். Here's my challenge to you. நான் உங்களுக்கு ஒரு சவாலை விடுகிறேன். Jesus was tested. இயேசு பரிசோதிக்கப்பட்டார். To materialism. அவர் பொருளை கொண்டு பரிசோதிக்கப்பட்டார். To utilitarianism. தேவனை பயன்படுத்தும்படியாக to hedonism, pleasure. இன்பத்தை அனுபவிக்கும்படியாக தவறான விதத்தில் பரிசோதிக்கப்பட்டார். He said no to all of them. எல்லாவற்றுக்கும் முடியாது என்று பதில் சொல்லிவிட்டார். Because it is written. ஏனென்றால் இங்கே எழுதியிருக்கிறது. Take the word of God. தேவனுடைய வார்த்தையை எடுத்துக்கொள்ளுங்கள். Read it every day. ஒவ்வொரு நாளும் அதை வாசியுங்கள். And ask God to speak to you. தேவன் உங்களோடு பேசும்படியாய் கேளுங்கள். Thy word is truth. உம்முடைய வார்த்தையே சத்தியம். The word abides forever. தேவனுடைய வார்த்தை நித்தியமாய் இருக்கிறது. The scriptures cannot be broken. வேத வாக்கியம் தவறாததாய் இருக்கிறது. This is the real bread of life. இதுதான் உண்மையாகவே வாழ்க்கையின் ஜீவாப்பம். Let me close with this illustration. இந்த ஒரு உதாரணத்தை சொல்லி முடிக்கிறேன். I have 3 children. எனக்கு 3 பிள்ளைகள் இருக்கிறார்கள். And 5 grandchildren. 5 பேர பிள்ளைகள் இருக்கிறார்கள். They and their spouses are the joy of my life. அவர்களும் அவருடைய கணவன் மனைவிமார்களும் பேர பிள்ளைகள் தான் என்னுடைய வாழ்க்கையின் சந்தோஷம். The grandchildren are absolutely exhausted. என்னுடைய பேர பிள்ளைகள் என்னை அப்படியே கலைக்க பண்ணுகிறார்கள். When they visit us, எங்களை வந்து சந்திக்கும் போது they do that every day. ஒவ்வொரு நாளும் எங்களை வந்து சந்திச்சு அப்படி பண்ணுகிறார்கள். And by the time they leave, அவர் போறதுக்குள்ள my wife and I sit down. நான் என் மனைவி உட்கார்ந்து and we look at each other. ஒருவர் பார்த்துக் கொள்வோம். And we say, was that a storm that just came and went? அதெல்லாம் வந்து போனது என்ன புயலான்னு கேட்போம். It's amazing. ஆச்சரியமானது. But you look at them, even one of them soundly asleep in the bed, and your heart melts. அவர்களை நோக்கி பாருங்கள். ஒரு பிள்ளைய படுக்கையில படுத்து தூங்கி கொண்டிருக்கிற பிள்ளைய பார்க்கும்போது கூட உள்ளம் உருகுகிறது. My oldest grandson, his name is Jude. என்னுடைய மூத்த பேர பையன் அவன் பேர் ஜூட். He's 6 years old. 6 வயது. He acts like he's 60 years old. ஆனால் 16 வயது மாதிரி நடந்து கொள்வான். His language is unbelievable. அவனுடைய பேசுகிற விதம் அபாரம். He knows so many big words. பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் கற்று வச்சிருக்கான். When he was 3.5 years old, 3 வயது இருக்கும்போது my daughter Naomi, என்னுடைய மகள் நயோமி, she
She's a tiny little one. சின்ன பிள்ளையா இருந்தாள். Like that kandiri molaga, you know, that strong pepper. Yeah. அந்த மிளகா இருக்குல்ல, பச்சை மிளகா. Yeah, pacha molaga is right. Really strong. Okay. Really strong, one woman. பச்சை மிளகா ரொம்ப அவ்வளோ காரமா இருக்கும். She will fight for me for everything. என்னிடத்துல எல்லாத்துக்கும் சண்டை போடுவா. Her, my daughter does too, my son does too. I'm just using my second one as an illustration here. எல்லாருமே பிள்ளைங்க எல்லாருமே பண்ணுவாங்க. மகளை நான் ஒரு உதாரணமா பயன்படுத்துறேன். So when her second son was 3.5 years old, அவளுடைய இரண்டாவது மகன் 3 வயது இருக்கும்போது she lost her car keys. அவளுடைய கார் சாவியை தொலைத்து விட்டாள். Couldn't find them. கண்டுபிடிக்க முடியல. So she slaps her forehead. தலையிலே அடிச்சிட்டாள். And she says, I think I'm losing my mind. சொன்னால் என் மனதே பேதலிச்சு போயிடுச்சு. And the little boy Jude comes in front. அந்த ஜூடு சின்ன பையன் முன்னால வந்து And he says to her this. அவள்கிட்ட இப்படி சொன்னான். He said, Mommy, சொன்னா அம்மா, whatever you do, என்ன செஞ்சாலும் please don't ever lose your heart because I am in there. உங்க இருதயத்தை மட்டும் காணாம போட்டுறாதீங்க, ஏன்னா நான் அங்க இருக்கிறேன். Don't ever lose your heart because I am in there. நான் உங்களுடைய உள்ளத்தில் இருக்கிறதுனால அதை தொலைச்சிடாதீங்க. I have my children and my grandchildren in my heart. என்னுடைய பிள்ளைகளையும் என்னுடைய பேர பிள்ளைகளையும் என் உள்ளத்தில் வைத்திருக்கிறேன். I will pay my life for them. என்னுடைய ஜீவனை அவர்களுக்காக நான் கொடுப்பேன். And I'm merely a human being. நான் ஒரு சாதாரண மனுஷன் தான். How much greater is God? தேவன் அதை காட்டிலும் எவ்வளவு பெரியவர். There's a hymn that goes this way. ஒரு பாடல் இப்படி சொல்கிறது. I sometimes think about the cross. சில நேரங்களிலே நான் சிலுவை குறித்து எண்ணி பார்க்கிறேன். And shut my eyes and try to see. நான் என் கண்களை மூடி பார்க்க முயற்சிக்கிறேன். The cruel nails, the crown of thorns, and Jesus crucified for me. அவருடைய கையில் அடிக்கப்பட்ட அந்த கொடூரமான ஆணிகளையும் தலையில் வைக்கப்பட்ட அந்த முள் கிரீடத்தையும் அவர் எனக்காக சிலுவையில் அறையப்பட்டதையும் எண்ணி பார்க்கிறேன். But even if I could see him, I would see only in a little part. அவரை பார்த்தாலும் ஒரு சிறிய பகுதியை மட்டுமே பார்க்க முடிகிறது. Of that great love which like a fire is always burning in his heart. அந்த அன்பு ஒரு அக்கினியை போல அவருடைய உள்ளத்திலே எரிந்து கொண்டிருக்கிறது. Even if I could see him die, I would only see a little part. அவர் மரிக்கிறதை நான் கண்டால் கூட ஒரு சிறிய பகுதியை தான் காண முடியும். Of that great love which like a fire is always burning in his heart. அவருடைய அன்பு அக்கினியை போல அவருடைய உள்ளத்திலே கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்கிறது. God's love for you burns within his heart. தேவனுடைய அன்பு உங்களுக்காக அவருடைய இருதயத்துக்குள் கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்கிறது. That's why he said no to the tempter. ஆகவேதான் சோதிக்கிறவனை பார்த்து அவன் சொல்வதை செய்ய முடியாது என்றார். So that he could go to Calvary. ஏனென்றால் அவர் அப்பொழுதுதான் கல்வாரிக்கு செல்ல முடியும். Rise again from the dead. மரித்தோரிலிருந்து எழும்ப முடியும். And he's promised to return for you and me. உங்களுக்காகவும் எனக்காகவும் திரும்ப வருகிறேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். First time he came here homeless. முதல் முறையாக வந்தபோது இடமில்லாத தங்க இடமில்லாதவராக வந்தார். When he comes again, he's coming to take us home. அவர் திரும்ப வரும்போது ஒரு வீட்டை ஆயத்தம் பண்ணி அங்கே நம்மை கொண்டு போக முடியாது வருகிறார். To prepare a place for you and me is his mission now. அவர் உங்களையும் என்னையும் ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அவருடைய வேலை அதுதான். But that preparation is in your heart and mine. அந்த ஆயத்தம் இன்றைக்கு உங்களுடைய உள்ளத்திலும் என்னுடைய உள்ளத்திலும் நடந்து கொண்டிருக்கிறது. Do you know him? அவரை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? Have you committed your life to him? அவருக்கு உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்திருக்கிறீர்களா? Do you worship him in spirit and in truth? அவரை ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்கிறீர்களா? Those of you listening in another part of the world, உலகத்தின் மற்ற பகுதியிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள், you may be in your living room or your bedroom or your office. உங்களுடைய வீட்டிலே படுக்கறையிலோ அல்லது உங்களுடைய அலுவலகத்திலோ உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருக்கலாம். You may be alone or you may be with your friends. தனியாகவோ நண்பர்களோடு இருக்கலாம். God is there in your room. உங்களுடைய அறையிலே தேவன் அங்கே இருக்கிறார். He will answer the cry of your heart. உங்களுடைய இருதயத்தின் வேண்டுதலை கேட்பார். Invite him in. அவரை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அழைத்து let this heart become his home. உங்களுடைய இருதயம் அவருடைய இல்லமாய் மாறட்டும். And promise to worship him in spirit and in truth. அவரை ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள அவருக்கு உங்களை அர்ப்பணியுங்கள். He went through the wilderness. அவர் வனாந்தரத்தின் ஊடே சென்றார். So that you and I can be in the eternal garden. நாம் நித்தியமாக அவருடைய தோட்டத்திலே வாழும்படியாக. May God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Thank you for hearing me. பொறுமையாக கேட்பதற்கு